குழந்தை பிறந்து ரொம்ப நாளாக பேச்சே வராமல் இருந்த குழந்தை திடீர்னு பேச ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதோட பேச்சை பெற்றோர் தாங்கிக்க கொள்ள முடியாத அளவுக்கு மோசமாக பேசுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தாவேகே தொண்டர்களுக்கு அமைந்திருக்கிறது. கட்சியை ஆரம்பித்தார், ஒரு மாநாட்டை போட்டார், அதுக்கப்புறம் பனையூரை விட்டு வெளியில் வரதே இல்லை. குச்சி கட்டின வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிற மாதிரி எப்பவும் பனையூர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏதாவது நல்லது கெட்டதுக்கு வெளியில் ஏதாவது சிலைக்கு மாலை கீழே போட்டால் தானே ஒரு அரசியல் தலைவருக்குரிய ஒரு இலக்கணம் அமையும் அப்படின்னு ரொம்ப நாளாக விஜய் தொண்டர்கள் குறைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படியாப்பட்ட விஜய் பனையூரை விட்டு வெளியில் வந்திருக்கிறாரு. ஏன் தான் வெளியில் வந்தாரோ என்று நொந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை விஜய் செய்திருக்கிறார். அதை பற்றி தான் நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். நம்ம வீட்டில் குழந்தைக்கு காது குத்தணும்னா முதல் இன்விடேஷன் யாருக்கு வைப்போம்? தாய் மாமனுக்கு போய் தானே வைப்போம். ஆனால் ஊரில் இருக்கிற போஸ்ட்மேனுக்கு போய் ஒரு இன்விடேஷனை கூப்பிட்டா அது சரியாக இருக்குமா? கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு வேலையை தான் விஜய் செய்திருக்கிறார். விஜய் இன்னமும் நடிகராகவே தான் இருக்கிறார். அவர் அரசியல் தலைவராக பரிணமிக்கவில்லை. ஒரு அரசியல் தலைவருக்குரிய அறிவோ சாதுரியமோ அவருக்கு இல்லை என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இன்று RN ரவியை போய் விஜய் சந்தித்திருக்கக்கூடிய சம்பவம் அமைந்திருக்கிறது. ஒரு ஆளுநரை ஒரு அரசியல் தலைவர் போய் சந்திக்கிறதுங்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது. மரியாதை நிமித்தமாக பேசலாம், பல்வேறு அரசியல் விஷயங்களை பேசலாம். ஏன்னா அவர் ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சார்பான குறைகளை ஏதாவது சொல்லணும், இந்த ஆளுங்கட்சி மீதாக வேறு ஏதாவது புகார்களை தரணும்னா ஆளுநரிடம் போய் தான் தர முடியும். இப்படி தான் அரசியல் கட்சிகள் காலங்காலமாக ஆளுநரை போய் சந்தித்து வருகிறார்கள். ஆனால் விஜய் முதல் தடவையாக ஆளுநரை போய் சந்திக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் போய் மனு கொடுத்திருக்கிறார். ஆளுநர் IPS அதிகாரி தான், ஆனால் அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவர் இப்போது ஆளுநர் பொறுப்பில் தான் இருக்கிறார். அவராக போயிட்டு நேரடியாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு விசாரணை பண்ண போகிறாரு, அவராக FIR போட போகிறாரு, அவராக நீதிமன்றத்துக்கு போய் நின்று கேஸை கவனிக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஆளுநரிடம் போய் அதை போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தெரியல. அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா, பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தோம்னு சொல்லிட்டு தாவேகாவின் அதிகாரபூர்வமான லெட்டர் ஹெட்ல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆளுநர் பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஊரில் ஒரு போஸ்ட்மேனுக்கு என்ன அதிகாரமோ அதுதான் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநருக்கான அதிகாரமும் கூட. சட்டமன்றம் சில சட்டங்களை போடும், அந்த சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஆளுநர். இது ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய சட்டமாக சட்டமன்றம் ஏதாவது போட்டிருக்கான்னு செக் பண்ணுறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அதே மாதிரி அமைச்சரவை ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுகையும் ஆளுநர் ஏற்று அங்கீகரித்து அரசிதழில் அவர் பேரில் தான் வெளியில் வரும். இதுதான் நடைமுறை. ஆளுநருக்குரிய ஒரு ரோலுங்கிறது ஒரு மாநிலத்தில் இவ்வளவு தான். ஆனால் ஒரு போலீஸ் கமிஷனருக்கு என்ன ரோல் இருக்கோ அது ஆளுநருக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு ஆளுநரிடம் போய் ஒரு கேஸை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் போய் மனு கொடுக்குறாருன்னா அது அவருடைய மங்குனித்தனத்தை தான் காண்பிக்கிறதே தவிர்த்து அது ஒரு சாமர்த்தியமான ஒரு அரசியல் மூவாக அது பார்க்கப்படாது. அதே போல பெண்களுக்கு மாநிலம் முழுக்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை போய் கேட்கணும்? இங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள்கிட்ட தான் போய் கேட்கணும். மனுவாக கொடுக்கலாம், இல்லை அவர்களை எதிர்த்து தலைமைச் செயலகம் முன்பாக போராடலாம், அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் போராட்டங்களை நடத்தலாம். இது எதையுமே விஜய் செய்வதற்கு தயாராக இல்லை. பனையூரை விட்டு நேராக கிண்டி ராஜ்பவனுக்கு வந்திருக்கிறாரு. உள்ளே போனார், ஒரு மனுவை கொடுத்தாரு, அவருடைய கடமை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை கூட பார்க்காம டாட்டா காமிச்சிட்டு போயிட்டார். மறுபடியும் போய் பனையூர்லேயே உட்காந்துப்பார். இதுதான் விஜயுடைய ஆரம்பகட்ட அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கிறது. அப்படிங்கும் போது தாவேகே என்கிற கட்சியின் மீது எதிர்பார்ப்பு கொண்டிருப்பவர்களுக்கு இயல்பாகவே ஒரு ஏமாற்றம் வரதா செய்யும். மேலும் ஆளுநரிடம் வேற சில விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழை வெள்ளம் வந்தது, புயல் பாதிப்பால் நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இதற்காக மாநில அரசாங்கம் கேட்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க? ஆளுநர் RN ரவி கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. யாரு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களோ அவங்க கிட்டேயே போயிட்டு இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்வது என்பது அவருடைய அறியாமையா அல்லது ஆளுநருடைய விருப்பத்தின் பேர்ல அவரை போய் பார்த்து ஆளுநரை ஒரு கெத்தாக்குவதற்கான ஒரு முயற்சியை விஜய் செய்திருக்கிறாரா அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த ஆளுநர்களிலே மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்டது, பொதுமக்களால் மிக
அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஆளுநராக ஆர்.என். ரவி இருக்கிறார். கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லயே நான் ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய அல்லக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் காண்பித்துக் கொள்ள விரும்புவாரா அப்படின்னு நமக்கு வந்து நம்புவதற்கே ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஆளுநர் இதுக்கு முன்னாடி யாரையெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை போன்றவரை பார்ப்பாரு. அண்ணாமலை போன்றவரெல்லாம் அவரே கூப்பிட்டு பார்ப்பாரு. அல்லது அண்ணாமலை வந்து அடிக்கடி அங்கே போயிட்டு வருவார். பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆளுநர் என்பது பாஜகவுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் என்பதை போல தான் வந்து நடந்து கொள்கிறார்கள். இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா, கஞ்சா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய சவுக்கு போன்றவர்களை எல்லாம் வந்து ஆளுநர் வந்து பார்த்திருக்கிறார். பொதுவாக இங்கே சமூகத்தில் சமூக விரோதிகளாக பொறுக்கிகளாக செயல்படுபவர்களை எல்லாம் இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து அழைத்து பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது விஜயும் போய் இதே ரவியை போய் பார்க்கிறார் எனும்போது கஞ்சா சங்கருக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு மக்களுக்கு எப்படி புரியும்? விஜயுடைய ஆரம்பகட்ட மூவுகள் எல்லாமே அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டு அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை. ஒரு எலெக்டான ஒரு பாலிடிக்ஸை வந்து நடத்தணும்னு நினைக்கிறாரு. இன்று இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை தான் அவர் வந்து எதிரியாக நினைக்கிறார். அப்படின்னா அதற்காக ஆளுநர் ஆர்.என். ரவியோடு போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து வெளிவிடுறது அப்படிங்கிறது அது ஒரு சரியான செயல்பாடாக இருக்குமா? ஏன்னா திமுக அரசுக்கு அடுத்தடுத்து கிடைத்து வரக்கூடிய பெரிய வெற்றிகளுக்கு முக்கியமான ஒரு காரணமே ஒன்றிய அரசை மதவெறி பாஜகவை அவர்கள் சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பிறகுதான் ஆட்சிக்கு வந்த பிறகு நலத்திட்டங்கள் மூலமாக பொதுமக்களிடையே நன்மதிப்பை பெற்று வருகிறது திமுக அரசாங்கம். இப்படி இருக்கும்போது திமுக அரசாங்கத்தை எதிர்க்க நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணணும்னா, திமுக அரசு எந்தெந்த விஷயங்கள் தவறு செய்கிறது என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை விட்டு ஆர்.என். ரவியிடம் போய் போட்டோ எடுத்துக்கொள்வது என்பது பாஜகவின் பி டீமாகத்தான் தாவேகா உருவாகி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு ஒத்து வருவதாக தான் அமைஞ்சிடும். இதை புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் உணரவில்லை. அவருக்கு அந்த அரசியல் ஓர்மை இல்லை. அவருடன் இருக்கக்கூடிய சிலர் இது போல தவறாக விஜயை வழி நடத்துகிறார்கள். சினிமாவில் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார். அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் அப்படியே பாஜகவுக்கு மடைமாற்றி விடக்கூடிய வேலையை வந்து சில பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பலிகடாவாக விஜய் ஆகி கொண்டிருக்கிறார் என்பதையே ஆளுநர் ஆர்.என். ரவியுடனான அவருடைய சந்திப்பு காண்பிக்கிறது. ஆர்.என். ரவியை விட விஜய் பெரிய ஆளு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆர்.என். ரவி போன்ற ஒரு ஆளை போய் விஜய் வந்து இப்போ வந்து சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் திமுகவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவதாக இருந்தால் நேராக முதல்வர்கிட்டயே போய் இது மாதிரி ஒரு மகஜரை கொடுக்கலாம். உங்களிடம்தான் காவல்துறை இருக்கிறது. காவல்துறை இந்த விவகாரத்தில் வந்து எந்த குறுக்கீடுமின்றி சமரசமுமின்றி ரொம்ப திறமையாக செயல்பட வேண்டும்னு நேரடியாக போய் அவர் முதல்வரிடமே ஒரு மகஜரை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா விஜயுடைய ரேட்டிங் என்பது வேற எங்கேயோ போயிடும். ஆனால் அதை விட்டு தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற ஒரு ஆளை போய் விஜய் போய் பார்க்குறாரு எனும்போது அந்த ஆளுக்கு என்ன இமேஜோ அதே இமேஜ் தான் விஜய்க்கும் ஏற்படக்கூடும். இது நாள் வரைக்கும் விஜய் ஒரு நடிகராக இருந்தார். அவர் கேரவனில் மேக்கப் போட்டுக்கிட்டு ஷூட்டிங்கு போயிட்டு இருந்தார். இப்போது அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறார். அந்த பொறுப்புக்கு ஏற்ற செயல்பாடுகளை அவர் செய்ய வேண்டும். அவர் உழைக்க வேண்டும். அவர் போய் மக்களை சந்திக்க வேண்டும். பிரச்சனைகளை பேச வேண்டும். அவருடைய கொள்கை என்னன்னு சொல்லணும். அவருடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் யாருன்னு சொல்லி அந்த எதிர்க்கட்சிகளுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய முரண்களை வந்து அவர் வந்து தெளிவுபடுத்த வேண்டும். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆளுநரை போய் சந்திக்கிறது, தேவைப்பட்டால் அவர் பிரதமரை போய் சந்திப்பார், அமித்ஷாவை போய் சந்திப்பார், அது போன்ற வேலைகளை எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தால் அவர் பாஜகவின் அல்லக்கை, ஒன்றிய அரசின் அல்லக்கை, ஆளுநர் ஆர்.என். ரவியின் அல்லக்கை, அவ்வளவு ஏன் அண்ணாமலைக்கே அவர் அல்லக்கை என்பதை போலதான் பேர் எடுப்பார் என்பது நிச்சயம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.